ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாணவன் அகாடமி. நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தமிழில் இருந்து முக்கியமான ஒரு 1200 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த 1200 வினாக்கள் எப்படி எடுத்திருப்போம் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள புதிய மற்றும் பழைய சமச்சீர் புக்கிலேருந்து எடுத்திருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ரிவிஷன் மற்றும் மாடல் டெஸ்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க ஃபஸ்ட் கொஷின் போகலாம். ஃபஸ்ட் கொஷின், கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எயிலி எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல். விடை கார் 40. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், இடஞ்சொழி எழுத்துக்கள் அல்லாதது காண்க. இடஞ்சொழி எழுத்துக்கள் அல்லாதது காண்க. விடை நான். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா வலஞ்சொழி எழுத்துக்கள். மூணாவது கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. தொல்காப்பியம். தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா இலக்கண நூல். ரெண்டாவது பாருங்கள், பத்துப்பாட்டு. பத்துப்பாட்டு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம். நாலடியார். நாலடியார் பார்த்தீங்கன்னா அறநூல். மணிமேகலை வந்து பார்த்தீங்கன்னா காப்பியம். விடை 3 4 1 2. விடை 3 4 1 2. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நடுவு நின்ற நன்னஞ்சினோர் எனும் கூற்று குறிப்பிடுவது. நடுவு நின்ற நன்னஞ்சினோர் எனும் கூற்று குறிப்பிடுவது. விடை வணிகத்தின் நேர்மை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகளில் தவறானதை காண்க. கீழ்காணும் கூற்றுகளில் தவறானதை காண்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், காமராஜரின் சிறப்பு பெயர்களில் ஒன்று கருப்பு காந்தி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரிதான். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், காமராஜர் கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டார். ரெண்டாவது பாயிண்ட்டு சரியானதான். மூணாவது பாயிண்ட் பாருங்கள், காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மூணாவது பாயிண்ட்டு சரியானது தான். விடை அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கலீல் கிப்ரானின் தீர்க்கதரிசி என்னும் நூலை மொழிபெயர்த்த கவிஞர் யார். விடை புவியரசு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஏழாவது கொஸ்டின், தமக்கென முயலான் ஒன்றால் பிறக்கென முயலுனர் உண்மையானே எனும் பாடலடி இடம்பெற்ற நூல். தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே எனும் பாடலடி இடம்பெற்ற நூல். விடை புறநானூறு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தவறான இணையை காண்க. இணையம்னா இன்டர்நெட், இது சரியானது. மின்னஞ்சல்னா இமெயில், இதுவும் சரியானது. தேடு பொறினா சர்ச் என்ஜின், இதுவும் சரியானது. விடை வந்து பார்த்தீங்கன்னா சி புலனம், இதுதான் தவறாக இருக்குது. புலனம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்னு சொல்லுவாங்க. விடை சி புலனம். 9வது கொஸ்டின் பாருங்கள், மோசிகீரனார் பாடிய பாடல்கள் இடம்பெறாத நூல். மோசிகீரனார் பாடிய பாடல்கள் இடம்பெறாத நூல். விடை கலித்தொகை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் மாணவர்களில் தவறாக இடம்பெற்றுள்ள மாணவர் யார். விடை வாவேசு ஐயர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சுரதாவின் இயற்பெயர். விடை ராஜகோபாலன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. ஜாஸ்தி. ஜாஸ்தினா மிகுதி. பரி. பரினா வந்து குதிரை. வாரணம். வாரணம் யானை. வாரணம்னா யானை. கமுகனா பாக்கு. விடை 3 1 4 2. விடை 3 1 4 2. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை விரிவாக விளக்கும் நூல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை விரிவாக விளக்கும் நூல். விடை பட்டினப்பாலை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்காண்பவைகளுள் 17 கீழ்கணக்கு நூல் எது. கீழ்காண்பவைகளுள் 17 கீழ்கணக்கு நூல் எது. விடை நாலடியார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகளை காண்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், இவை பெரும்பாலும் கோட்டு ஓவியமாக இருப்பவை. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், இவ்வகை ஓவியங்களுக்கு மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு வண்ணம் தீட்டுவர். விடை குகை ஓவியம். விடை குகை ஓவியம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாகும் இடம். அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாகும் இடம். விடை அக்கசாலை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை காண்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், பாவண்ணன் கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். இது சரியானது தான். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், வேர்கள் தொலைவில் இருக்கின்றனர், நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு முதலிய நூல்களை எழுதியுள்ளார். இதுவும் சரியானது தான். விடை 1 மற்றும் 2 சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள்,
ஃபஸ்ட் பாயிண்ட், இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன் பின் பகுதிகள் இடம் மாறி வருவதையே குறிக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரியாக தான் இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், இதனை முன்பின்னாக தொக்கப்போலி எனவும் குறிப்பிடுவர். இதுவும் சரிதான். விடை 1 மற்றும் 2 சரி. அடுத்த கொஷின் பாருங்கள், தொட்டனைத்து ஊறும் மணக்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி. தொட்டனைத்து ஊறும் மணக்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி. விடை எடுத்துக்காட்டு ஓமை அணி. அடுத்த கொஷின் பாருங்கள், சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது. சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது. விடை முதற்போலி. அடுத்த கொஷின் பாருங்கள், கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்புகள் கீழே தரப்பட்டுள்ளது, அதில் தவறான ஒன்றை சுட்டுக. கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்புகள் கீழே தரப்பட்டுள்ளது, அதில் தவறான ஒன்றை சுட்டுக. விடை நெடிலை குறிக்க துணைக்கால் பயன்படுத்தப்பட்டது. இது பார்த்திங்கன்னா இக்காலத்தில் தான் துணைக்கால் பயன்படுத்துகிறோம். அப்போ பார்த்திங்கன்னா மேலே புள்ளி வச்சு பயன்படுத்துவாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள், அறத்துப்பால் எத்தனை ஏழ்களை கொண்டது? அறத்துப்பால் எத்தனை ஏழ்களை கொண்டது? விடை 4 ஏழ்கள். அடுத்த கொஷின் பாருங்கள், ஸ்ரீரங்கத்து தேவதைகள் எனும் நூலை எழுதியவர். ஸ்ரீரங்கத்து தேவதைகள் எனும் நூலை எழுதியவர். விடை சுஜாதா. அடுத்த கொஷின் பாருங்கள், திருத்தொண்ட தொகையை இயற்றியவர். திருத்தொண்ட தொகையை இயற்றியவர். விடை சுந்தரர். அடுத்த கொஷின் பாருங்கள், தமிழ் மக்களிடம் எத்தனை வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது? தமிழ் மக்களிடம் எத்தனை வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது? விடை 36. விடை 36. அடுத்த கொஷின் பாருங்கள், பொறுத்துக. மரளி. மரளினா காலன். கரினா யானை. பிளம்னா மலைகுகை. அறுவர்னா தமிழர். விடை 1, 2, 3, 4. அடுத்த கொஷின் பாருங்கள், சோ விருதாச்சலம் எனும் இயற்பெயர் கொண்டவர். சோ விருதாச்சலம் எனும் இயற்பெயர் கொண்டவர். விடை புதுமை பித்தன். அடுத்த கொஷின் பாருங்கள், ஆ கு என்ற தமிழ் எண்களின் கூடுதல். ஆ கு என்ற தமிழ் எண்களின் கூடுதல். விடை கா ஏ. அடுத்த கொஷின் பாருங்கள், பொறுத்துக. வினைத்தொகை. வினைத்தொகைனா ஆடு கோடி. பண்புத்தொகை வெண்ணிலவு. ஓமை தொகை. ஓமை தொகைன்னு பார்த்தீங்கன்னா மலர்விழி. உண்மை தொகைனா தாய் தந்தை. விடை 4, 3, 2, 1. விடை 4, 3, 2, 1. அடுத்த கொஷின் பாருங்கள், ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது. ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது. விடை பிரிது மொழிதலணி. அடுத்த கொஷின் பாருங்கள், பின்வருவனவற்றுள் யசோதர காவியம் பற்றிய சரியான கூற்று காண்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், இந்நூலின் ஆசிரியர் பெயர் அறிய முடியவில்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரியானது தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரியானது. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், இந்நூல் யசோதரன் என்னும் ஏமாந்தக நாட்டு மன்னன் வரலாற்றை கூறுகிறது. இது பார்த்திங்கன்னா அவந்தி நாட்டு மன்னன் பற்றி தான் சொல்லும். ரெண்டாவது பாயிண்ட் தவறானது. மூணாவது பாயிண்ட் பாருங்கள், இந்நூல் 5 சருக்கங்களை கொண்டது. மூணாவது பாயிண்ட்டும் சரிதான். விடை 1, 3 மட்டும் சரி. அடுத்த கொஷின் பாருங்கள், முத்தொள்ளாயிரம் பற்றிய சரியான கூற்று காண்க. முத்தொள்ளாயிரம் பற்றிய சரியான கூற்று காண்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், இதன் ஆசிரியர் பெயர் அறிய முடியவில்லை. இது சரிதான். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. இதுவும் சரிதான். மூணாவது பாயிண்ட் பாருங்கள், புறத்திருட்டு என்னும் நூலில் இருந்து 108 செயல்கள் கிடைத்துள்ளன. இது சரிதான். நாலாவது பாயிண்ட் பாருங்கள், இந்நூல் ஆசிரியர் பாக்களால் எழுதப்பட்டது. இந்த பாயிண்ட் தவறானது. விடை 1, 2, 3 சரி. அடுத்த கொஷின் பாருங்கள், 33வது கொஷின்,
ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஒரு தொகுதியாக இடம்பெற்றுள்ளது. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், இதில் மொத்தம் 143 பாடல்கள் உள்ளன. 143 பாடல்கள் வந்து எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா நாச்சியார் திருமொழியில் வரும். இது வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஒரு தொகுதியாக இடம்பெற்றுள்ளது. இதுவும் சரிதான். விடை நாச்சியார் திருமொழி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வருவனவற்றுள் தவறான இணையை காண்க. சிறுவஞ்சமூலம் காரியாசன் இவர் தான் எழுதியிருப்பார். முத்தாலாயிரம் ஆசிரியர் பெயர் தெரியாது, இது சரியானது. யசோதர காவியம் இது வந்து ஆசிரியர் பெயர் தெரியாது, இதுதான் தவறானது. ராவண காவியம் பார்த்தீங்கன்னா புலவர் குழந்தை எழுதியிருப்பார், இதுவும் தவறானது. விடை தவறானது கேட்டதுனால 3, 4 தவறானது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல் பண்பு கொண்ட உயிரி காண்க. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல் பண்பு கொண்ட உயிரி காண்க. விடை தும்பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூற்புலவன் என்று யாரை யார் பாராட்டினார்? விடை சேத்தலை சாத்தனாரை இளங்கோவடிகள் பாராட்டியிருப்பார். அடுத்த கொஷின், ஒவ்வொரு பாடலிலும் சிவனடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்த நூல். ஒவ்வொரு பாடலிலும் சிவனடியாரின் சிறப்பை கூறுவதாக அமைந்த நூல். விடை திருத்தொண்ட திருவந்தாதி. அடுத்த கொஷின் பாருங்கள், 38வது கொஷின், எத்தகையவரது நட்பு கனவிலும் இனிமை தராது என வள்ளுவர் கூறுகிறார்? யாருடைய நட்பு கனவிலும் இனிமை தராது என வள்ளுவர் கூறுகிறார்? விடை செயல் வேறு சொல் வேறு என்று உள்ளவர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சரியான கூற்று காண்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், சர் ஆர்தர் காட்டன் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அறியப்படுகிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரியானது தான். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், கல்லணைக்கு இவரே கிராண்ட் அணைக்கட் என்னும் பெயரை சூட்டினார். இதுவும் சரியானது தான். மூணாவது பாயிண்ட் பாருங்கள், 1873ஆம் ஆண்டு முல்லை பெரியாறு அணையை கட்டினார். இது வந்து தவறானது. விடை 1 மற்றும் 2 சரி. விடை 1, 2 சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை ஏற்றினோடு இரண்டும் என்று பட்டிமண்டபம் பற்றி கூறும் நூல். விடை திருவாசகம். விடை திருவாசகம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும் என்று கூறியவர். அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும் என்று கூறியவர். விடை வைரமுத்து. விடை வைரமுத்து. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 42வது கொஸ்டின், பாரதிதாசன் பற்றிய தவறான கூற்று காண்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், பாரதிதாசனின் இயற்பெயர் கனகசுப்புரத்தினம். இந்த பாயிண்ட் சரிதான். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு உள்ளிட்டவை இவரது படைப்புகள். இதுவும் சரியானது தான். இவரது சேரதாண்டவன் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது. இது தவறானது. இவருடைய பிசிராந்தியார் என்ற நூலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருப்பாங்க. மூணாவது பாயிண்ட் மட்டும் தவறானது. விடை 3 மட்டும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்ட கூற்றிற்கு பொருத்தமானவர் காண்க. கீழ்கண்ட கூற்றிற்கு பொருத்தமானவர் காண்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இவரின் சொற்பொழிவுகள் தமிழர் புகழை பரப்பும் குறிக்கோளை கொண்டவை. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், உலக தமிழாழ்வு மன்றம் உருவாக காரணமாக இருந்தவர். விடை தனிநாயகம் அடிகள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சுதந்திர இந்தியாவில் செசல்ஸ் நாட்டு தூதுவராக பணியாற்றியவர். சுதந்திர இந்தியாவில் செசல்ஸ் நாட்டு தூதுவராக பணியாற்றியவர். விடை கேப்டன் தாசன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சரியான விடையை தேர்வு செய்க. அதாவது பொறுத்து சொல்லியிருக்காங்க. நாவல் பயம். நாவல் பயம் பார்த்தீங்கன்னா நான் காமராசனுடையது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நந்தவன நாட்கள். நந்தவன நாட்கள் பார்த்தீங்கன்னா மேத்தாவுடையது. நிலவுப்பூ. நிலவுப்பூ பார்த்தீங்கன்னா சிற்பி. ஊமை வெயில் பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன். விடை 2143. விடை 2143. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஓவியம் வேலனால் வரையப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம் என கூறுக. விடை செயபாட்டு வினைத்தொடர்.
விடை செயற்பாட்டு வினைத்தொடர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கோர் குணம் உண்டு என்று பாடிய கவிஞர். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கோர் குணம் உண்டு என்று பாடிய கவிஞர். விடை நாமக்கல் கவிஞர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தாக்கூரும் துன்பம் யாவும் இசைத்தமிழில் மாய்ந்து போகும் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர். தாக்கூரும் துன்பம் யாவும் இசைத்தமிழில் மாய்ந்து போகும் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர். விடை பெருஞ்சித்திரனார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. புரிசை, புரிசைனா மதில். அணங்கு, அணங்குனா தெய்வம். புழை, புழைனா சாளரம். பனை, பனைனா முரசு. விடை 4, 3, 2, 1. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் செயலடியில் அமைந்துள்ள மோனைத்தொடை விகர்பம் வல்லைக்கு உறங்கும் வளநாட வல்லுனார். பின்வரும் செயலடியில் அமைந்துள்ள மோனைத்தொடை விகர்பம் வல்லைக்கு உறங்கும் வளநாடா வல்லுவனார். விடை மேற்கதுவாய் மோனை. அதாவது 1வது சீர், 3வது சீர், 4வது சீர். 1, 3, 4 இந்த சீர் வந்துன்னா மேற்கதுவாயின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிறுதாம்பு தொடுத்த பசலைக்கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் காண்க. சிறுதாம்பு தொடுத்த பசலைக்கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசித்த கையல் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் காண்க. விடை முல்லைப்பாட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நல்லிகை கடாம்புனை நன்னன் வெற்பில் வெல்புகழ் அனைத்தும் மேல்பட தக்கோன் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? விடை மலைபடுகடாம். அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். விடை பரிபாடல். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பரஞ்சோதி முனிவர் பற்றிய சரியான கூற்று காண்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திருமறை காட்டில் பிறந்தவர், இது சரியானது தான். 2வது பாயிண்ட் பாருங்க, 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர், இதுவும் சரியானது தான். மதுரை பதிற்று பத்தந்தாதி, மதுரை கலம்பகம் ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார், இது தவறானது. 3வது பாயிண்ட் மட்டும் தவறானது. விடை 1, 2 சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. குமரகுருபரர் எழுதாத நூல் எது? குமரகுருபரர் எழுதாத நூல் எது? விடை குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏழமை வேடன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏழமை வேடன் இறந்தினல் என்னை ஏசாரோ என்று ஏம்பியவர். விடை குகன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியான இணையை தேர்வு செய்க. இரட்டை காப்பியங்கள் என்பது விடை சிலப்பதிகாரம், மணிமேகலை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தேம்பாவணியில் வீரமாமுனிவர் யாருக்கு கருணையன் என்று பெயரிட்டார்? விடை அருளப்பன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே மாந்தருங்கான வழங்குநன் மொழியே என்று பாடியவர். விடை கா நமச்சிவாயர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு என்று கூறியவர். விடை அம்சப்பிரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தேனினும் இனிய நற்சிந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குகிற தெளிந்தன் மொழியே என்று பாடியவர். விடை நமச்சிவாயர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தவறான இணையை காண்க. கமலாலயன், இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா குணசேகரன், இது சரியானது தான். தமிழகனார், இவர் இயற்பெயர் சமூக சுந்தரம், இதுவும் சரியானது. நாகூர் ரூமி, இவர் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா முகமது ரஃபி, இதுவும் சரியானது.
ஏழு முதல்வன் இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ரங்கராஜன் இல்லை, நாகலிங்கம்னு வரும். இதுதான் தவறானது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சான்றோர் பாலர் ஆப சாலர் பாலர் ஆகுபவே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல். சான்றோர் பாலர் ஆப சாலர் பாலர் ஆகுபவே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல். விடை புறநானூறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரிக்கால் மாறிய அங்கன் அகல் வயல், அரிக்கால் மாறிய அங்கன் அகல் வயல் என்ற பாடலை இயற்றியவர். விடை மீலக்கிழான் நல்வேட்டனார். விடை மீலக்கிழான் நல்வேட்டனார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கலை உரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என பாடியவர். விடை வள்ளலார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக. எது சரியா புரிஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. வினா தொடர் கேட்டவன் யார், இது சரியா இருக்கு. மூணாவது பாயிண்ட் பாருங்க. கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள், இதுவும் சரியாக தான் இருக்கு. மீதி ரெண்டும் தவறாக இருக்கு. விடை சரியானது கேட்டதுனால 2, 3 சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுதல். தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுதல். விடை மரபு வழாநிலை. விடை மரபு வழாநிலை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தவறான இணையை காண்க. விடை குளிர்காலம் ஆவணி புரட்டாசி வராது, இதுதான் தவறானது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மஞ்சள் நிற மலர்களை கொண்டது. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க. முடக்கத்தான் முடக்கொற்றான் என கூறுவர். மேற்கண்ட கூற்றிற்கு பொருத்தமான திணை காண்க. விடை உழிஞை திணை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாக்கை பண்பும் பயனும் அது. குறளில் பயின்று வந்துள்ள பொருட்கோள் எது? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாக்கை பண்பும் பயனும் அது. குறளில் பயின்று வந்துள்ள பொருட்கோள் எது? விடை நிரல் நிறை பொருட்கோள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கோவிதல் தளவோடு பிட வளர்ந்து கவினி பூவணி கொண்டென்றால் புறவே ஐங்குறுநூற்று பாடலில் இடம்பெற்றுள்ள திணை எது? விடை முல்லைத்திணை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுந்து பெயின் என்னும் குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? விடை பிரிதி மொழிதல் அணி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாரதியின் எந்த இதழில் அரசியல் கருத்து படங்கள் வெளியிடப்பட்டன? விடை இந்தியா. அடுத்த கொஸ்டின் கூற்றை ஆராய்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. திருவாசகத்தில் 51 திருப்பதிகங்கள் உள்ளன. இது சரியானது தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரியானது. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க. திருவாசகத்தில் 685 பாடல்கள் உள்ளன. இந்த பாயிண்ட் தவறானது. மூணாவது பாயிண்ட் பாருங்க. இந்நூலில் 38 சிவதலங்கள் பாடப்பட்டுள்ளன. மூணாவது பாயிண்ட் சரியானது. இந்நூலில் 38 சிவதலங்கள் பாடப்பட்டுள்ளன. மூணாவது பாயிண்ட் சரியானது. ரெண்டாவது பாயிண்ட் மட்டும்தான் தவறு. கூற்று 2 மட்டும் தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விடிந்ததென்பால் நீ அனுதினமும் வான் விழிப்பது உனது விடியல் இல்லை. யாருடைய வரிகள்? விடை அப்துல் ரஹ்மான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தவறான இணையை காண்க. விடை காப்பகம். காப்பகம்னா மெனுஸ்கிரிப்ட் வராது, இதுதான் தவறானது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான் எனும் பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல். அன்னவன்னா ராமனை குறிக்கும். இது பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தில் இடம்பெற்ற வரிகள். விடை கம்பராமாயணம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியான கூற்றை காண்க. உவேசா பற்றி சரியான கூற்று கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புலமை பெருங்கடல் சிறந்த எழுத்தாளர் பதிப்பாசிரியர். இது சரியானது தான். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க. திராவிட வித்யா பூஷணம்
தசாநாத்திய கலாநிதி உள்ளிட்ட பட்டங்களை பெற்றுள்ளார். 2வது பாயிண்ட்டும் சரியானது தான். 3வது பாயிண்ட் பாருங்கள். 1932 சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்றவர். 3வது பாயிண்ட் சரியானது தான். 4வது பாயிண்ட் பாருங்கள். சென்னை திருவான்மையூரில் உஎஸ்ஆ நூலகம் உள்ளது. 4வது பாயிண்ட் சரியானது தான். விடை அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரியானது தான். 2வது பாயிண்ட் பாருங்கள். இந்நூல் 3 பிரிவுகளை உடையது. 2வது பாயிண்ட் சரியானது தான். 3வது பாயிண்ட் பாருங்கள். கலிற்றியானை நிறையில் 120, மணிமிடை பவளத்தில் 180, நித்தில கோவையில் 100 என பாடல்கள் அமைந்துள்ளன. 3வது பாயிண்ட் சரியானது தான். 4வது பாயிண்ட் பாருங்கள். அகநானூற்றின் ஆசிரியர் அம்மோனார். அம்மோனார் சரியானது தான். ஆனால் இது குறிப்பிட்ட பாடல் பாடியிருப்பார். அதனால் அகநானூற்றின் ஆசிரியர் அம்மோனார் சரியானது தான். விடை அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக. தப. தபனா கெட. பிண்டம். பிண்டம்னா வரி. யாத்து. யாத்துனா சேர்த்து. புக்கு. புக்குனா புகுந்து. விடை 2, 3, 4, 1. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர். எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர். விடை தாராபாரதி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது, புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி இது என்னும் கூற்று யார் கூறியது? 82வது கொஸ்டின் பாருங்க. 82வது கொஸ்டின். வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது, புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி இது என்று கூற்று யார் கூறியது? விடை மணிமேகலை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியானதை காண்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏழ் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். ஏழ் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. 2வது பாயிண்ட் பாருங்க. நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும். 2வது பாயிண்ட் சரியானது தான். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். 3வது பாயிண்ட் சரியானது தான். விடை அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. என் பணிந்த தென்னக மலை ஈசனார் பூங்கோயில் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல். என் பணிந்த தென்னக மலை ஈசனார் பூங்கோயில் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். விடை திருவாரூர் நான்மணி மாலை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆவணம் என்ற சிறுகதையின் ஆசிரியர். ஆவணம் என்ற சிறுகதையின் ஆசிரியர். விடை பழனியப்பன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே என்ற பாடலை இயற்றியவர். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாயினும் நனி சிறந்தனவே என்ற பாடலை இயற்றியவர். விடை பாரதியார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழ் நாடக தந்தை என அழைக்கப்படுபவர். தமிழ் நாடக தந்தை என அழைக்கப்படுபவர். விடை பம்பல் சம்பந்தனார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வளவன் ஏவா வான ஊர்தி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். வளவன் ஏவா வான ஊர்தி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். விடை புறநானூறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிறந்த இலக்கிய நயமும் கற்பனை வளமும் நிறைந்த நூலாக திகழ்வது. சிறந்த இலக்கிய நயமும் கற்பனை வளமும் நிறைந்த நூலாக திகழ்வது. விடை முத்தொள்ளாயிரம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல். விடை திருவாசகம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 91வது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இசை குறிப்பு பண்பு எனும் பொருள்களுக்கு உரியதாக வரும். 2வது பாயிண்ட் பாருங்க. இவை ஒவ்வொன்றும் தனித்த பொருள் உடையவை, ஆனால் தனித்து வழங்கப்படுவதில்லை. மேற்கண்ட கூற்றுக்கு பொருத்தமானதை காண்க. விடை உரிசொல் தொடர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தவறான இணையை காண்க. முல்லையை தொடுத்தால். முல்லையை தொடுத்தால் இது பொருளாகு பெயர் தான். ரைட்டு. 2வது பாயிண்ட் பாருங்க.
நூலிற்கு உரை செய்தான். விடை சொல்லாகு பெயர். இதுவும் ரைட்டு தான். 3வது பாயிண்ட் பாருங்க. டிசம்பர் பூ பூத்தது. இதுவும் சரியானது தான். காலவாகு பெயர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மறுகொழுந்து நட்டான். மறுகொழுந்து நட்டான். இது வந்து சினியாகு பெயர். இதுவும் கரெக்டு தான். விடை எதுவும் அன்று. அடுத்த கொஸ்டின் பாருங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல். விடை ஏ மற்றும் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வீறு கொண்ட தமிழ் முழக்கத்தால் சிதறி கிடந்த தொழிலாளர்களை ஒன்றிணைத்து தொழிலாளர் இயக்கம் கண்டவர். வீறு கொண்ட தமிழ் முழக்கத்தால் சிதறி கிடந்த தொழிலாளர்களை ஒன்றிணைத்து தொழிலாளர் இயக்கம் கண்டவர். விடை திருவிக்கா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர். விடை பாரதிதாசன். விடை பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. விடை சமணத்துறவி கவுந்தியடிகள். இது மட்டும்தான் சரியா இருக்கு. மீதி 3ம் தவறா இருக்கு. விடை 1 மட்டும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள். தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள். விடை கம்பராமாயணம், திருக்குறள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மென்மையான நகைச்சுவையும் சோகழியையும் ததும்ப கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர். மென்மையான நகைச்சுவையும் சோகழியையும் ததும்ப கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர். விடை அழகிரிசாமி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின் வருபவர்களுள் யாருடைய படைப்புகள் உணர்ச்சி சார்ந்த எதிர்வினையாக உள்ளன. பின் வருபவர்களில் யாருடைய படைப்புகள் உணர்ச்சி சார்ந்த எதிர்வினையாக உள்ளன. விடை ஜெயகாந்தன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல். விடை மதுரை காஞ்சி. விடை மதுரை காஞ்சி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் அடுத்த 100 வினாக்கள் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.